திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துடையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பாட்டை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று மனம் மொழி மெய்களாலே பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்றவைகள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ராஜா ஐயா அவர்களையும் ஸ்ரீதேவி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்கய்யா. நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. வாங்க ஸ்ரீதேவியா, வாங்கய்யா. அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்விதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவனூர் வன் தொண்டர் பாதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க வந்தவாசி செண்பவல்யம் வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் ஓம் நம சிவாய. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருணான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு வட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமுறை கோயில் அடைதல் வாங்க ராணி வாங்க.
அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் பூங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெய்தான் பெற்ற புண்ணியன் கண் எண்டுவினவும் புவனம் உய்ய இருள்கடுகுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி திருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருமுறை கதவு திறக்க, அது திருக்கோயில் திறக்க. பத்மாவதி அம்மா வாங்க. சிவாயனமையா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீ அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி வாழப்பாடு சித்ராமா வாங்க. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க சாமி. திருச்சிட்டம்பலம். திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒன்று இருந்து நினை மக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலாற்கடிந்தான் தன் அடியவர்க்கா சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாயென்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 310வது நாளாக 7ஆம் திருமுறையில 92வது பதிகம் திரு புக்கொழியூர் அவிநாசி பண் குறிஞ்சிப்பண் இராப்பண் 7 என்று சொல்லி 3லிருந்து 4:30 மணிக்குள்ள இந்த சிவ முகூர்த்தத்துல காம்போதி ராகத்திலே பாடக்கூடிய பாடல் என்று சொல்லுவார்கள். இந்த தலம் கொங்கு நாட்டிலே முதல் தலமாக கோவை பெருந்துறை ஈரோடு சாலையிலே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் அவிநாசியப்பர், அம்பாள் கருணாம்பிகை. இதற்கான பெரிய புராண பாடல் வெள்ளானை சருக்கத்திலே 10வது பாட்டு. இவ்வாறு அருளி செய்த அருளி. ஐயா ராஜா ஐயா இவ்வாறு அருளி செய்தருளி இவர்கள் பூதல்வன் தனை கொடிய வெவ்வாய் மூதலை விழுங்கும் மடு எங்கே என்று வினவி கேட்டு அவ்வாள் பொய் ககக்கரையில் எழுந்தருளி அவனை அன்று கவர்வை வாழ் ஏற்று முதலை கொடு வருதற்கு எடுத்தார் திருப்பதிகம். அந்த முதலை வாய்ப்பிள்ளை எடுப்பதற்காக
எடுத்த திருப்பதிகம். அந்த குளம் எங்க இருக்குன்னு போய் கேட்டு அந்த குளத்திலே முதலையை வரவழைத்து முதலையிலிருந்து பிள்ளையை வரவழைத்தார். வாங்கு சிலை புரையும் உடலெனும் குளத்தின் மூல மலமெனும் ஓர் வெங்கரவின் பகுவாய் நின்று தீங்கில் உயிரெனும் பனவக் குலமகனை ஆதி திரோதாயி என்னும் ஒரு வெந்திரற் கூற்றுவனால் ஓங்குரு நாதாந்தமனப் பயரியா கரையிலில் உமிழ்த்து சிவமெனும் ஓ தன்மையொடும் கூட்டாய் கொங்கமிகை கவற்றமுள முளைப்பரவமிழக் குண்டையோ நன்மலை உட்கொண்ட அருட்கடலே என்ற அந்த செய்தியை சொல்ற பாட்டு. அதுக்கு நம்ம சிவன் ஐயா ரொம்ப அருமையா விளக்க சொன்னாங்க சன்னியாசையா. இப்ப அந்த பாட்டை நம்ம மீண்டும் இந்த பதிக வரிசையில படிக்கிறோம். 7ஆம் திருமுறையில 92வது பதிகம் பண் குறிஞ்சி. பெரிய புராண பாடல்ல அடுத்த பாட்டு உரைப்பார் உரை என்று எடுத்து வருது. உரைப்பார் உரை என்று வருதியா? முதல்ல அந்த பதிகம் பாடினா அந்த பாட்டை போட்டோம். அதையும் வேணா படிக்கலாம். 11வது பாட்டு. சரி, படிங்க. 11வது பாட்டு. உரைப்பார் உரையென்று எடுத்த திருப்பாட்டு முடியாமுன் உயர்ந்த வரைப்பான் மையின் நீள் தடம்புயத்து மரளி மைந்தன் உயிர் கொணர்ந்து திருப்பாய புனலின் முதலை வயிற்று உடலின் சென்ற ஆண்டுகளும் தரைப்பால் வளர்ந்தது என நிரம்ப முதலை வாயில் தருவித்தான். அப்ப அந்த 4வது பாட்டு பாடுறதுக்குள்ள அந்த 4வது பாட்டு முடியறதுக்குள்ளவே அவர் கொண்டாந்து வச்சார். ஏன்னா அவர் பெருமானிடத்துல ரொம்ப உரிமையோட கேட்கிறார். கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனைய. யார் கொண்டு போனதே காலன் தான் கொண்டு போனான். முதல்ல விழுந்துச்சு, ஆனா காலன் கொண்டு போயிட்டான். அதனால அந்த காலன் முதலையிட்ட கொடுத்து முதல்ல கரையில கொண்டாந்து சேர்க்கணும். ஏன்னா கரையில இருந்து இறங்கினவன் கரைக்கு உள்ள போனா வெளில வரல. அதனால அதுக்கான ரூட் எல்லாம் போட்டு காட்டி அதே மாதிரி சொல்றார். பெருமானத்துல நட்பின் முறையிலே பாடின பாட்டு. தோழமை உணர்வோடு கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே அந்த பாட்டு முடியறதுக்குள்ள பிள்ளை வெளில வந்துருச்சுன்னு சொல்ற செய்தி. வாழ்க வாழ்க. முதல் பாட்டு நம்ம ஐயா சிவனேசையா. திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரர் திருவடிகள் போற்றி போற்றி. கருணாம்பிகை எம்மையுடனாகிய அவிநாசி அப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஏற்றால் மரக்கே எழுமைக்கும் எம் பெருமானையே ஏற்றால் மரக்கே எழுமைக்கும் எம் பெருமானையே உற்றா என்று உன்னையே உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தார் புற்றாடு அரவா புக்கொழியோ அவிராதியே புற்றாடு அரவா புக்கொழியோ அவிநாதியே பற்றாக வாழ்வே பசுபதியே பரமேட்டியே பற்றாக வாழ்வே பசுபதியே பரமேட்டியே. திருச்சிற்றம்பலம். நன்றி. எற்றான் மரக்கேன் எழுமைக்கும் எம்பிரானையேன் உற்றாயென்று உன்னையே உள்குகின்றேன். காலையில இருந்து அந்த நெட்டை கூடுதல் தான் உன்னையே உள்குதல். எப்படி உணரணும்? எப்படி உள்கணும்? உள்ளத்தால் உணரணும். ஆனா உணர்ந்து உள்ளத்தால் என்று சொல்கிறார். அதோடு இந்த பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே பாசமாகி அந்த குளத்துல குறிக்க ஆசையினால உள்ள போய்
அதை முதலிட்ட மாட்டினா. அதனால அதுல இருந்து மீண்டு அந்த பசு பதியோடு சேர வேண்டும் என்பதற்காக பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே என்ற செய்தியை சொல்ற பாட்டு. நெட்டை குடல செய்தியும் சொல்லுது, சிவஞான செய்தியும் சொல்லுது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வழி போவார் தம்மோடும் 2வது பாட்டு. நடராஜையா வாங்க. திருச்சிற்றம்பலம். வழி போவார் தம்மோடும் வந்தோடன் கூடிய வழி போவார் தம்மோடும் வந்தோடன் கூடிய ஒழிவதழகோ சொல்லாய் அருளோங்கு தடையானே பொழிலாரும் சோலை உப்பொழியூரில் குலத்தீடை இழியா பொழித்த மானியன் இழியா குளித்த மானி என்னை கிரி செய்ததே இழியா குளித்த மானி என்னை கிரி செய்ததே. நன்றி ஐயா. வழிபோவார் தம்மோடும் வந்துடன் கூடிய மானினி என்று திருக்கடவுளே மார்க்கண்டேயர் வந்து பெருமானை வணங்கிய போது அந்த காலனை உதைத்து அவனுக்கு உயிரை பழைப்பித்த மாதிரி இந்த பிள்ளையும் உயிர் பழைப்பிக்கலாம் என்ற எண்ணத்தோடு கூடிய பாடல். வாழ்க வாழ்க. 3வது பாட்டு எங்கேனும் போகினும். வாங்க உமா அம்மா வாங்க. எங்கேனும் போகினும் லைன்ல இருக்காங்களா? குன்றத்தூர் உமாமா இருக்கீங்களா? உங்களுக்கு வாய்ப்பு. கணபதி ஐயா வரீங்களா? வாங்க. எங்கேனும் போகினும். நமச்சிவாயம்பாழ்க. எப்பொழுது எண்ணெஞ்சில் நீங்களாதான் தாழ்வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்களை நானாவித பரிமள மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் அக்ராமி. தூபதீபம் நீராச்சனம் சமர்ப்பாமி. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களையே நன்றி. வாழ்க வாழ்க. சிவா. சிவா திருச்சிற்றம்பலம். எங்கே போகினோம் எம்பெருமானே நிறந்த கொங்கே புகினோம் குறை கொண்டரலை போரில்லை கொங்கே புகினும் குறை கொண்டரலை போர் இலை பொங்கட பொங்கடரவ உக்குளே இரவி நாசியே எங்கோனே உனை வேண்டிக் கொள்வேன் பிறவமையே எங்கோனே உனை வேண்டிக் கொள்வேன் பிறவமையே பிறவமையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வணக்கம். சிவா. வாங்க வாங்க வாங்க. எங்கேனும் போகினும் எம்பெருமான் உனை நினைந்த காலையிலிருந்து பெருமானை நினைப்பது. மூலாதாரத்தில் இருக்க பெருமானை
நெஞ்சிலே நினைத்து புருவ நடுவிலே கொண்டு வந்து சேர்த்த. அதுதான் இந்த நிட்டை கூடன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பெருமானை நினைவு கூர்தல் என்ற வகையிலே காலை எழுந்து தொழுவாதங்கள் வலைகளையாய் கரை கண்டார் என்ற வகையிலே அவனை நினைவு கூர்ந்தால் நமக்கு என்ன வரும்? பிறவாமை வரும்னு சொல்றார். எங்கோரே உன்னை வேண்டிக் கொள்வேன் இறந்தால் தானே பிறக்க முடியும். அந்த பிள்ளை இறந்து போச்சு. ஆனால் அந்த பிள்ளையை மீட்டெடுத்து அவனுக்கு பிறவாத நெறி தர வேண்டுவதற்காக உன்னை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே என்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து உரைப்பார் உரை புகந்து. பட்டம்மாள் வாங்க. நாலாவது பாட்டு. உரைப்பார் உரையும் உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காரடவார் ஆதியும் அந்தமும் ஆயினாய் உரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளையை தரை சொல்லு காலனையே. திருச்சிற்றம்பலம். இந்த திருமுறை தமிழோசை கார்த்திகைல இருந்து ஆரம்பிச்சோம். அதனால அந்த திருப்பள்ளி திருவம்பாவை பாடலான்னு அதுல முதல் பாட்டு எப்படி இருக்கு? திருவம்பாவில ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியைன்னு அதுதான் இங்கே சொல்லி காட்டுகிறார். அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் என்று சொல்லி காட்டி அந்த பிள்ளைய கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே. ஏன்பா அதுக்கு பெருமாட்ட போய் எனக்கு அந்த பிள்ளையை உயிர்ப்பித்து கொடுன்னு கெஞ்சல. ஏன்னா இவர் தோழமை நெறி சக மார்க்கத்திலே தோழமை நிறைந்தவர். அதனால நட்பு முறையில கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனை என்று பெருமானை பார்த்து ஆணையிடுகிற மாதிரி நண்படத்துல உரிமையா கேட்கிற மாதிரி அந்த உரிமையோடு கேட்டல் என்பதை ஆணையிடுதல் சொல்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து இந்த பாட்டு நம்ம ஏற்கனவே பலமுறை படிச்சுட்டோம். அந்த பதிவு மட்டும் எல்லாரும் படிச்சுட்டோம். நம்ம பதிகத்துக்கு போலாம். அரங்காவதெல்லாம் அஞ்சாவது. தனலட்சுமி திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க. அரங்கு ஆவது எல்லாமாய் இடுகாடது அன்றியும் சரங்கு ஓலை வாங்கி வரிசிலை நாணீர் சந்தித்து குரங்கு ஓடையாய் பூக்கொழியூர் அவிநாசியே குரங்கு ஆடு சோலை கோயில் கொண்ட உழைக்காதனே குரங்காடு சோலை கோயில் கொண்ட குழைக்காதனே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மனம் எனும் குரங்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரு இடத்துல நிக்காது, இங்க அங்கேயும் தாவிக்கினே இருக்கும். அதை இழுத்து புடிச்சு கொண்டாந்து நிறுத்தணும். அதுக்காகதான் முதல்ல அந்த பாட்டு சொன்ன ஒன்றிலிருந்து நினைவின்கள் தமக்கு ஊனமில்லைன்னு. ஏன்னா அந்த பாட்டிலே பதிகத்திலேயே ஆரம்பிக்க சொல்லி அப்படிதான் பாடுறார். என்ன உன்னையே உணர்ந்து உள்ளத்தால் உள்குகின்றேன்னு அந்த அந்த மனக்கட்டுப்பாட்டுக்காக. அந்த வகையில இங்க அவிநாசியில் என்ன பண்ணுதா? குரங்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசி. என்னுடைய மனம் எப்படி தாவுதோ அந்த மாதிரி இங்க குரங்குகள் தங்குகிற சோலையில அதிகமா இருக்குது அப்படின்னு இயற்கை இறைவனோடு இயற்கையும் ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. ஆறாவது பாட்டு நாத்தானும் முனைப்பாடல். சித்ராவா. திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரர் திருவடிகள் போற்றி போற்றி. நாத்தானும் உனை பாடல் அன்றி நவிலாதேன சோத்தென்று தேவர் தொழ நின்ற சுந்தர சோதியாய் பூத்தால் சடையாய் புக்கொழியூரு அவிநாசியே கூத்தா உனக்கு நான் ஆட்பட்ட குற்றமும் குற்றமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இங்க இந்த இடத்துல
அவர் நாத்தானும் உனை பாடல் அன்றியே நவிலாதனா என்று சொல்லி நாத்தானது நாயை குறிக்கும். உலகியல் நிலையில அது கீழ்நிலை பார்க்குது. நாய் தான் கழிச்சதையே தின்னுடும் அப்படின்னு கீழ்நிலையில பார்க்குறது உலகியல். ஆனா அருளியல் நிலையில நாய் என்பது நன்றி உணர்ச்சி உடையது. அதனாலே பெருமானே எனக்கு இதுவரை செய்த உதவிகளுக்காக நன்றி உணர்ச்சியோடு நான் உன்னை பாடினால் அதன் மூலமாக பெருமானே இனி எனக்கு வேண்டியதை நீயாக எனக்கு செய்வாய் என்ற வகையில நாத்தானும் உனை பாடல் அன்றி நவிலாதன. உன்னை தவிர வேற யாரும் பிரபா ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற உன்னை தவிர யாரையும் பாடாத நன்றி உணர்ச்சியுடைய நாயாக நான் இருக்கிறேன் என்ற செய்திய அருளியல் செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. மந்தி கடுவனுக்கு செல்வம் அம்மா செல்வம். மந்தி கடுவனுக்கு உன் பழம் நாடி மலைப்புறம் சந்திகள் தோறும் சலம் புட்பம் இட்டு வழிபட புந்தி உறைவாய் புக்கொழியூர் அவிநாசியே நந்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே. புந்தி உறைவாய் புக்கொழியூர் அவிநாசியே நந்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே. திருச்சிற்றம்பலம். நந்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே. நந்தி என்பது பெருமானுடைய திருப்பெயர். அந்த நந்தியை சுமந்ததுனால அந்த எருதுக்கு நந்தின்னு பேர் வந்துச்சு. நம்முடைய தீமைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய பெருமானகா நந்தி நாமம் நமச்சிவாயவன் சொல்லுகிற போது நந்தி என்பது சிவனை குறிக்கும். அங்க இருக்கிற திருவாதியில குரங்குகள் அதிகம் ஏற்கனவே படிச்சோம். அதனால அங்க மந்தி கடுவனுக்கு உண்பழம் நாடி மலைப்புறம். மந்தி என்பது பெண் குரங்கு, கடுவன் என்பது ஆண் குரங்கு. அந்த ஆண் குரங்கு என்பதும் பெண் குரங்குக்கு அந்த பழங்கள்லாம் கொண்டாந்து கொடுமா. அதே மாதிரி பெருமானே நான் உனக்கு அந்த மலர்களை எல்லாம் கொண்டாந்து சேர்த்து வழிபட வேண்டும். சந்திகள் தோறும் சலபுட்பமிட்டு வழிபட்டால் நீ எனக்கு என்ன பண்ணோம் நரகம் புகாத நிலையை தர வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து பேணாது ஒழிந்தேன். முனுசாமி ஐயாவா? அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். உன்னை அலார் பிற தேவரை பேணாது ஒழிந்தேன் உன்னை அலார் பிற தேவரை காணாதொழிந்தே காட்டுதியேல் இன்னும் காண்பனார் பூணரவ புக்கொழியூர் அவிநாசியே காணாத கண்கள் காட்ட வல்லகரை காணாத கண்கள் காட்ட வல்ல கரை கண்டனே. நன்றி ஐயா. சிவாயினம். வாழ்க வாழ்க. பேணாது ஒழிந்தேன் உன்னையல்லால் பிறதேவரே கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாருடு அல்லால் நரகம் புயனுமில்லேன் நின் திருவருளாலே இருக்கப்பெறினைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனை என்ற உறுதிப்பாடு ஓரிரை கொள்கை. அதுதான் இங்க சொல்றாரு. பேணாதொழிந்தேன் உன்னையல்லால் பிறதேவரை என்று சொல்லி அந்த பெருமான் என்ன செய்வான்? காணாதவல்ல அந்த கரைக்கண்டத்தை காட்டவல்ல நீலகண்ட பெருமான். வாழ்க வாழ்க. நல்லாறு தெள்ளாறு. நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நல்லாறு தெள்ளாறு அறத்துறைவாய் எங்கள் நம்பனே வெள்ளாடை வேண்டாய் வேங்கையின் தோலை விரும்பினாய் உள்ளேறு சோலை புக்கொழியூரில் குளத்திடை உள்ளாட புக்க மணி எண்ணெய் கிரி செய்ததே உள்ளாட புக்க மணி எண்ணெய் கிரி செய்ததே. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் எப்பறம் வெள்ளாடதான் உடுத்துவான். வேதம் போதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி அவன் வெண்மைதான் அவனுடைய அடையாளம்.
ஆனால் அவர் என்ன பண்ணா, அந்த தாரகாமணத்து முனிவர்கள் அனுப்பிய புலியை எதிர்க்க வேண்டுனால அந்த வேங்கையின் தோலை விரும்பி போர்த்து கொண்டான் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. நீரேற ஏறி நிமிர்புன் சடை. கோபால் சரிதா இருக்கீங்களா? அடியன் படிச்சிடறேன். படிங்க. நீர் ஏற ஏறு நிமிர் புன்சடை நின்மலமூர்த்தியை போர் ஏறு அது ஏரியை புக்கொழியூர் அவிநாசியை கார் ஏறு கண்டனை தொண்டன் ஆரூரன் கருதிய சீரேறு பாடல்கள் செப்ப வல்லார்க்கு சீரேறு பாடல்கள் செப்ப வல்லார்க்கு இல்லை துன்பமே. ஆரூரன் கருதிய சீரேறு பாடல். நான் பாடியன்னு சொல்லாம கருதிய என்று சொன்னார். என்ன கருத்து? அந்த முதலை உண்ட பாலகனை வெளிக்கொண்டு வர வேண்டும், அதுக்கப்புறம் தான் அவிநாசி பாப்பரை போய் வணங்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டினாலே கருதியது. அந்த கருதி அந்த படிகத்தை பாடலை பாடினால் நமக்கு வாழ்க்கையில எந்தவித துன்பமும் இல்லை என்று பதிக பலனை அவரே சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து 7ஆம் திருமுறையில 93வது பதிகம் திரு நரையூர் சித்தீச்சரம். இதுவும் குறிஞ்சிப்பண்ல இராப்பண் 7ஆக விடியற் காலை 3லிருந்து 4:30க்குள்ள அந்த சிவ முகூர்த்தத்திலே காம்போதி ராகத்திலே பாடக்கூடியது. இது சோழ நாட்டினுடைய தென்கரையிலே 60 தலமாக கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் போற வழியில இருக்குது. இங்க இருக்கிற பெருமான் சித்தநாதர், அம்பாள் அழகம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் ஏர்கோன் கலைமத்தில் 61. செழுநீர் நரையூர் நிலவு. ஏர்கோன்ல 61. செழுநீர் நரையூர் நிலவு திருச்சி தரமும் பணிந்தேத்தி விழிநீர் மையினில் பெருந்தொண்டர் விருப்பினோடும் எதிர்கொள்ள மழுவோடு இளமான் கரதலத்தில் உடையார் திருப்பத்தூர் வணங்கி தொழுநீர் மையினில் துதித்து ஏத்தி தொண்டர் சூழ உறையும் நாள். அடியார்களோடு சேர்ந்து பெருமானை வணங்கி அந்த திருப்புத்தூர் சென்று உறையும் நாள். திரு நரையூருக்கு அப்புறம் திருப்புத்தூர் வழிபட்டார் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. அவர் எப்பவும் அடியார்களோடு இருந்தாருனால தொண்டரு விருப்பொடும் எதிர்கொள்ள அங்க பாடி தொண்டர் சூழ உறையும் நாள் என்று சொல்றார். அவர் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் என்ற சூழ்நிலையிலே வாழ்ந்த பெருமான் என்பதை சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. முதல் பாட்டு நீரும் மலரும். ராணியம்மா. நீரும் மலரும் நிலவும் சடைமேல் ஊரும் அறவும் உடையானிடமாம் வாரும் அருவி மணிமுன் கொழித்து சேரும் நரையு சித்திச்சரமே சேரும் நரையு சித்திச்சரமே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. பெருமான் வழிபாட்டுக்கு விரும்புவது நீரும் மலரும் மட்டும்தான். போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்ற வகையிலே நீரும் மலரும் நிலவும் சடைமேல் ஊரும் மரபும் உடையான் இடமாம் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு அரைப்பை அரைவர். லலிதா பாலசுந்தரம். ஐயா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அணைப்பை அறவோ ஏறிடையாலஞ்ச துளை கை கரி தோல் உரித்தான் இடமாம் வலை கை மடவார் மடுவில் தடநீர் வலக்கை மடவார் மடுவில் தடநீர் திணைக்கும் நரையூர் சித்தீசரமே திளைக்கும் நரையூர் சித்தீசரமே. திருச்சிற்றம்பலம் ஐயா.
நன்றி ஐயா. காலையில எழுந்த பெண்கள் அந்த அங்க இருக்கிற மடு என்று சொல்கிற அந்த குளத்திலே போய் மூழ்கி பெருமானை வழிபடுதல். அதனாலே வழக்கை மடவார் மடுவில் தடநீர் திளைக்கும் நரையூர் சித்தீச்சரம் என்று பெருமானை அந்த தீர்த்தத்திலே நீராடி வணங்குதல். அதுவும் பெண்கள் காலையில சென்று வணங்குதல சிறப்பா சொல்றார். வாழ்க வாழ்க. பாலசுந்தரையா கூப்பிடுறார் ஐயா. இகழும் தகையோர் எயில் 3 எரித்த பகழியொடுவில் உடையோன் பதிதான் முகழ்மென் முளையார் முகமே கமலம் கமலம் திகழும் நரையூர் சித்தீசரமே முகழ்மென் முளையார் முகமே கமலம் திகழும் நரையூர் சித்தீச்சரமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. காலையில இருந்து பெண்கள்லாம் சேர்ந்து அந்த குளத்துல போய் குளிச்சுட்டு பெருமானை வழிபடுகிறார்கள். அந்த குளத்துல தாமரை இருக்குது. அது அந்த தாமரை மட்டும்தானே இருக்குது. குளிக்கிற அந்த பெண்கள் முகம் கூட தாமரை தான் என்பதை முகிழ்மன் முலையார் முகமே கமலம் என்று சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு மரக்கொள் அரக்கன். பசங்க இருக்காங்களையா? கிரண் தர்ஷன் வரலையா? சரி சரி. நிக்கலாமா? வாங்க வந்தா அவளே நான் பாடுறேன்னு கூப்பிடுவாங்க பிள்ளைகளை. நித்திலாமா வாங்க. வேதிய செல்வி ஆமா இருக்காங்களா? அடுத்து மல்லிகாமா வாங்க. படிக்கிறவங்கய்யா ரெடியா இருக்கு. இப்பதாங்க ஓபன் பண்ணேன். சரி சரி வாங்க. 793 குறிஞ்சிப்பண்ட 7ஆம் திருமுறை 93வது பதிகம் குறிஞ்சிப்பண்ட 4வது பாட்டு. படிக்கிறவங்கய்யா ரெடியா இருக்குங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி. 3 நீரணி மேனியன்மை கோளாராய். அம்மா 4வது பாட்டு. 4 சரி சரி சாரிங்கய்யா. மறைக்கொள்ளரக்கன் வரை தோல் வரையார் இருகொள் வீரகோன் இருக்கும் இடமாம் நரங்கொள் கமலம் நனிபல்ல தீரக்கும் நரையூர் சித்தீச்சரமே தீரக்கும் நரையூர் சித்தீச்சரமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ராவணன் அரக்கனா இருந்தாலும் அவன் அரசன் இல்லையா? இலங்கையோட அரசனா இருந்தான். அதனால அவன் என்ன பண்ணான்? அற வழியில நடக்கணும். ஆனால் அவன் அறத்துக்கு மாறாக மர வழியிலே நடந்தான் என்பதனாலே மரக்கொள் அரக்கன் என்று சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்த முடிநீரணி மேனியன் 5வது பாட்டு. வாங்க சங்கரையா வாங்க. வாங்க வாங்க. முழு நீரணி மேனியன் மொய் குழலார் முழு நீரணி மேனியன் மொய் குழலார் எழு நீர்மை கொள்வான் அமரும் என்னாச்சா? ஆடியோ வரலையா? சரியா? ஆடியோ மைக் பக்கத்துல வச்சு பாருங்க. ஹெட்போன் எடுத்து பாருங்க. ஹெட்போன் எடுத்து பாருங்க. சரிங்க ஐயா. சரி பாருங்க. 5வது பாட்டு முழு நீரணி மேனியன். சரிங்க சரிங்க சரி. திருச்சிற்றம்பலம். முழு நீரணி மேனியன் மொய் குழலார் எழு நீர்மை கொள்வான் அமரும் இடமாம் கழுநீர் கமலம்
சங்கரையா பேக்ரவுண்ட் சவுண்ட் ஏதோ கேக்குறியா? வேற ஏதோ சவுண்ட் வருது வெளியில இருந்து. ஓடின்னு இருக்கு. எக்கோ அடிக்கா? திருச்சிற்றம்பலம். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுயா, பாடுங்க. முழு நீரணி மேனியம் மொய் குழலார் இனிமை கொள்வாள் அமரும் இடமாம் கழுநீர் கமழ கயல் தேர் உகலும் செழுநீர் நரையூ சித்தீச்சரமே செழுநீர் நரையூர் சித்தீச்சரமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சங்கர் ஐயா குரலை கேட்ட உடனே எனக்கு நேசநாயகன் தான் நினைவு வரும். ஏன்னா தீபாவளி அன்னைக்கு அவர் நேசநாயகனை பத்தி பேசி நான் கூட அந்த குழந்தாயா அப்படின்னு சொல்லி காட்டினார். அதனால அவரு முழு நீரணி மேனியனாக அந்த பெருமானை சித்தீச்சர பெருமானை வணங்குகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு ஊனார் உடை. உமாமா வாங்க. வாமா. ஊனார் உடைவன் தலைவும் பலி கொண்டு ஆனார் அடல் இரு அமர்வான் இடமாம் வானார் மதியம் பதிவன் பொழில்வாய் தேனானறையோ தித்தி சரமே வானார் மதியம் பதிவன் பொழில்வாய் தேனானறையோ தித்தி சரமே. சிவாய் நம. நம்ம குன்றத்தூரமா வந்து உமா மகேஸ்வரன்னு அந்த உகரத்துல ஆரம்பிக்கிறது. அந்த திருமுறை தமிழோசைக்கு பிள்ளையார் சுழி போட்டவங்க அவங்கதான் கார்த்திகை மாசத்துலயே. அதுக்கப்புறம் திருவம்பா மார்கழி ஃபுல்லா திருவம்பா படிச்சு தை மாசத்துல இது ஆரம்பிக்கிறதுக்கு பிள்ளையார் சுழி போட்டாள். அதை பிள்ளையார் சுழிய ஊன் தானே போடுவோம். அந்த உமா வாழ்க வாழ்க. காண ஊனார் உடைவன் தலையில் பலிகொண்டுடல் பெம்மான். அவன் பிரம்ம கபாலத்துல நம்முடைய ஆணவத்தை பிச்சை ஏற்று நமக்கு அருள் செய்கிறான் என்ற செய்தியை சொல்கிற பாட்டு. வாழ்க வாழ்க. 7வது காரூர் கடலில். வந்தவாசி செண்பவல்லியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் ஓம் நம சிவாய. எத்தனாவது பாடலுங்க ஐயா? 7வது பாட்டுமா. 7 93 7. சரிங்க ஐயா. குறிஞ்சி பண்ணு 7ஆம் தினம்ல 93வது பதிகம் 7வது பாட்டு. ஐயா எங்க வீட்டுக்கு ஒரு அடியார் வந்திருக்காரு. அவர் பாடத்தங்க. அதுக்கப்புறம் நான் பாடுறேன். அடியன் பாடுறேங்க ஐயா. பாட்டு சொல்லுமா. பேர் சொல்லுங்க. இளங்கோவன் ஐயா. படிக்க சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க? அவர் வந்தவாசிங்க ஐயா. சரி, படிக்க சொல்லுங்க. வந்தவாசி இளங்கோவன். காரூர் கடல். திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க வாங்க. புது வரவு. காரூர் கடலில் விடமுண்டு அருள் செய் நீரூர் சடையன் நிலவும் இடமாய் வாரூர் முளையார் மருவும் மருகில் தேரூர் நரைபூர் சித்தீச்சரமே. வாழ்க வாழ்க. காரூர் கடலில் விடமுண்டு அருள் செய். அந்த கடலில் இருந்த நஞ்சை உண்டு தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுத்த பெருமான். வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. பாடுங்கம்மா. கரியின் உரியும் கலைமான் மறியும் எரியும் மழுவும் உடையான் இடமாம் உரையும் மறையோர் நிறை சொல் பொருள்கள் தெரியும் நரையோர் சித்தீச்சரமே. உரையும் மறையோர் நிறை சொல் பொருள்கள் தெரியும் நரையோர் சித்தீச்சரமே. கரி என்ற யானையினுடைய அந்த ஆணவத்தின் அடையாளம். மான் என்பது கையிலே மான் வித்திருக்கிறான். அது நம்முடைய மாயையின் அடையாளம். அவன் வன்மையும் மென்மையும் உடையவன். கரி என்பது கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேரு, மான் என்பது கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர். ஆனா ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்த பெருமான் என்று சொல்லலாம். வாழ்க வாழ்க. அடுத்து பேணா முனிவன். ஐயா இருக்காங்களா? ஞானப்பிரசாத் இருக்காங்களா? படி சொல்லுமா. திருச்சிற்றம்பலம் ஐயா.
வாங்க வாங்க 9வது. முனிவான் பெருவேள்வியலாம் மானாமை செய்தான் மருவும் இடமாம் பானார் குழலும் உழவும் பிழவில் சேனார் நரையூர் சித்தீசரமே. திருச்சிற்றம்பலையா. பேணா முனிவான் பெருவேள்வி இல்ல. வேள்வி என்பது வெறும் நல்ல காரியத்தை மட்டும் சொல்ல, சில பேர் கெடுதலுக்காகவும் வேள்வி செய்வாங்க. அதனாலே அந்த வேள்வியை தக்கன் செய்த வேள்வியை அழித்தார். அதனாலே அந்த நாம் என்ன நோக்கத்தோடு செய்கிறோமோ, என்ன செயல் செய்தாலும் அந்த நோக்கம் தான் முக்கியம். நான் வேள்வி செய்யறேன்னு கெடுதல் செய்து விட உட்கார்ந்த இடத்துல தியானம் பண்ணி கூட நன்மை செய்யலாம் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. வந்தவாசி இளங்கையா, அப்புறம் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வர சொல்லுங்கம்மா. முடிஞ்சா லைன் கொடுத்து வர சொல்லுங்க. சரிங்க ஐயா, அடியேன் சொல்றேங்க ஐயா. சரிங்கப்பா. வாழ்க வாழ்க. நல்லா படிச்சாங்க அவங்க, அந்த ஆர்வத்துக்காக பாராட்டுக்கள். அடுத்து 10வது பாட்டு, குறியில் வழுவா. பத்மாவதி அம்மா வாங்க. சிவாய நமயா. வாங்கம்மா வாங்கம்மா. 9வது பாட்டு. 10வது பாட்டுமா, அடல் நீர் ஒழுகி இல்ல, குறியில் வழுவா. சரிங்க ஐயா. குறியில் வழுவா 10வது பாட்டு. குறியில் வழுவா கொடுங்கூற்றுதைத்த எரியோ மழுவால் படையானிடமா நெறியில் வழுவா நியமத்தவர்கள் செரியோம் நரையூர் சித்தீச்சரமே. நெறியில் வழுவா நியமத்தவர்கள் செரியோம் நரையூர் சித்தீச்சரமே. நன்றி ஐயா. வாழ்க்கை என்பது ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கணும். அப்பர் சாமி சொல்லுவார், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் வெளிபடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளிலாது கட்டேன் செலுலாம் பழனவேலி திருக்கொண்டீச்சரத்துளான்னு வாழ்நாள் ஃபுல்லா அந்த குறிக்கோள் இல்லாமையே போயிட்டேன். எதனால? அந்த சமண மதத்தை சேர்ந்தனால. அதனாலே அந்த குறியில் வழுவா கொடுங்கூற்று உதைத்தான். அதனாலே அவன் பெருமான் நம்மளை கொண்டு போய் இறப்புல சேர்க்கிறான். அதனால மீண்டும் பிறக்கிறோம். அதுதான் கூற்று. வாழ்க வாழ்க. அடுத்து பேணார் புறமை. வாழப்பாடி சித்ராமாவ. போரார் புறமை புனிதன் அமரும். போரார் புறம் எய் புனிதன் அமரும் சீரார் நரையூர் சித்தீச்சரத்தை ஆரூரன் சொல் இவை வல்லவர்கள் ஏறார் இமையோர் உலகெய்துவரே. நன்றிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். ஆரூரன் சொன்ன இந்த பாட்டை சொல்றவங்களுக்கு அந்த இமையோர் உலகம் எய்தலாம் என்று பதிக பலன் சொல்லி முடிக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்த அது படிக்கலாமா? அப்படியா? டைம் இருக்கா? முடிச்சிடலாமா? சின்ன சின்ன வரியா தான் இருக்கு, படிச்சிடலாங்க. சரி. அடுத்து திருச்சோற்றுத்துறை 94வது பதிகம், பண் குறிஞ்சி, இராப்பண் 7, அந்த சிவ முகூர்த்தமாக 3-4 காம்போதி ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் சோழ நாட்டினுடைய தென்கரையிலே 13வது தலமாக தஞ்சாவூருக்கு கிழக்கே அமைந்துள்ளது. இங்கே உள்ள பெருமான் தொலையா செல்வர், அம்பாள் ஒப்பிலா அம்மை. இந்த ஐப்பசியில இது பண்ணாங்க இல்லையா அன்னாபிஷேகம், அதற்கு அந்த சோற்றுத்துறை பெருமான் தான் அதுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. அது ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏன்னா பெருமான் சோற்றுத்துறை பெருமானாக எல்லாரும் உயிர்களுக்கெல்லாம் சோற்றை வழங்குகிறான் என்று சொல்லி, அந்த சோறு என்பது நாம் உண்கிற உணவா இருக்கலாம், நாம் அனுபவிக்கிற அந்த சோறு என்ற சொர்க்கமாக இருக்கலாம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. இதற்கான பெரிய புராண பாடல் 70வது பாட்டு, அடல் நீர் ஒழுகி. அழல் நீர் ஒழுகி அணைய எனும் அஞ்சொல் பதிகம் எடுத்தருளி கழல் நீடிய அன்பினில் போற்றும் காதல் கூற பரவிய பின் செழ்நீர் மையினில் அருள் பெற்று போந்து பறவையார் கேள்வர் முழுநீர் அணிவார் அமர்ந்த பதி பலவும் பணிந்து முன்னுவார். அந்த அழல் நீர் எடுத்து பெருமான் பாடிய கடல் நீடிய அன்பினில் போற்றும் காதல். அப்ப அன்பு என்பதும் காதல் என்பதும்
அன்பு என்பது எதையும் எதிர்பாராதது. காதல் என்பது பெருமானிடத்திலே உருகி நிற்பது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகி நிற்பது. ஆசையை விட்ட ஆசை என்பது எதிர்பார்ப்பது, அன்பு எதிர்பாராதது, காதல் என்பது உருகி நிற்பது. அதை கொண்ட இந்த பதிகம் என்று அடையாளம் காட்டுகிறார். வாழ்க வாழ்க. முதல் பாட்டு அடல் நீர் ஒழுகி. ஸ்ரீதேவி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் நம்பியாரூர் திருவடிகள் போற்றி போற்றி. ஒப்பிலாம்பிகை அம்மையுடனாகி தொலையா செல்வர் திருவடிகள் போற்றி போற்றி. அலல் நீர் ஒழுகி அணைய தடையும் அழல் நீர் ஒழுகி அணைய தடையும் உழையீர் ஊரியும் உடையான் இடமா கழை நீர் முத்தும் கனக குவையும் சுழல் நீர் பொன்னி சோற்று துறையே கழை நீர் முத்தும் கனக குவையும் சுழல் நீர் பொன்னி சோற்று துறையே சுழல் நீர் பொன்னி சோற்று துறையே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பெருமான் அழல் நீர் ஒழி என்று கையிலே அழலை வைத்திருக்கிறான். ஆனா அந்த அழல் மூலமாக நம்முடைய வினைகளை எல்லாம் சுட்டரிக்கிறான் என்று சொல்லுவார்கள். அதனால அந்த அழல் நீர் ஒழுகும் பெருமான் என்று சொல்கிற அந்த சடையான், கங்கை சடையான், கங்காதரன். வாழ்க. அடுத்து 2வது பாட்டு பண்டை வினைகள். நடராஜா வாங்க. திருச்சிற்றம்பலம். பண்டை வினைகள் பரிய நின்ற பண்டை வினைகள் பரிய நின்ற அண்ட முதல்வன் அமலன் இடமா பண்டை வினைகள் பரிய நின்ற அண்ட முதல்வன் அமலன் இடமா இண்டை கொண்டன் விடையராத தொண்டர் பரவும் சோற்று துறையே இண்டை தொண்டன் விடையராத தொண்டர் பரவும் சோற்று துறையே. நன்றிங்கய்யா. நம்முடைய பண்டை வினைகளாகிய சஞ்சிதம் என்ற அந்த எஞ்சு வினை, அந்த எஞ்சு வினையை போக்குவதற்காக இறைவன் நமக்கு கொடுத்த கொடைதான் இந்த உலகம். அதனாலே அவனை அண்ட முதல்வன் என்று சொல்கிறார்கள். அந்த அண்டம் என்பது ஐம்பூதங்களாலானது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம். அதன் மூலமாக இந்த பிண்டத்தை கொடுத்தான். அது மெய்வாய், கண்மூக்கு, செவி. அதன் மூலமாக 5 புலன்களை அனுபவிக்கிறான். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இப்படி உலகில் அழிந்ததை விட பெருமானுடைய திருநாமமாகிய 5 எழுத்தாகிய நமசிவாயத்தை ஓதி அந்த பெருமானை நோக்கி உருக வேண்டும் என்ற வகையிலே அண்ட முதல்வன் அமலன் இடமாம் என்று சொல்லி அந்த 5 எழுத்தை ஓதினால் மலம் உள்ளனா பெருமானை மாறி நாமும் அமலனாக மாறலாம் என்ற செய்தியை சிவஞான செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. கோல அறவும் கொக்கின் இறகும். தமிழரசி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கி. வாங்கம்மா. கோல அறவும் கொக்கின் இறகும் மாலை மதியும் வைத்தான் இடம் ஆம் ஆளும் மயிலும் ஆடல் அலியும் சோலை தருநீர் சோற்று துறையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா.
கோல அரவு என்பது அந்த பாம்பு சீறி வருகிறது, அதனால அது ஆணவத்தை குறிக்கும். கொக்கின் இறகு என்பது வினையை குறிக்கும். மாலை மதியம் என்பது மாயை குறிக்கும். மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்குகிற சிவஞான செய்தியை சொல்கிற பாடல் என்று இதை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. பழிக்கும் தாரை. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். பழிக்கும் தாரை பவளவேல் பேர் குளிக்கும் போர் நோர்கமார் கிடம அழைக்கும் ஆட்டி அல்ல மறுவந்துளிக்கும் சோலை தொற்று துறையே அல்ல மறுவந்துளிக்கும் சோலை சொற்று துறையே சொற்று துறையே. நன்றியா வணக்கம். வாழ்க வாழ்க. பெருமான் வேதம் போதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேரின்னு பாடுவாங்க. அந்த வெண்ணூல் எப்படின்னா பழிக்கும் தாரை பவளப்பொடியில் குளிக்கும் போல் நூல் கோமார்க்கு இடமாம். அந்த அந்த பவள மலையில இருக்கிற அந்த பளிங்கு போல அந்த அவன் அணிந்திருக்கிற வெண்ணூல் இருக்கிறது என்று ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. உதயும் கூற்றும். பட்டம்மாள் வாங்க. 793 5வது பட்டமா? உதயம் உதயம் கூற்று கொள்காவிதிக்கு வதையும் செய்த மைந்தன் இடமாம் சிதையும் தாதும் தேனும் நிமிரும் துதையும் பொன்னி சோற்றுத்துறையே. திருச்சிற்றம்பலம். அந்த கூற்றூருடைய விதிக்கு ஆட்படாத அந்த மைந்தனாகிய மார்க்கண்டேயரை பற்றி சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ஓத கடல் நஞ்சு. தனலட்சுமி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் வாங்க. ஓத கடல் நஞ்சினை உண்டிக்க பேதை பெருமான் பேணும் பதியாம் சீத புனல் உண்டு எரியை காலும் சூத பொழில் சோற்று துறையே. சீத புனல் உண்டு எரியை காலும் சோத பொழில் சோற்று துறையே. நன்றிங்க. வாழ்க வாழ்க. ஓத கடல் நஞ்சு உண்டிட்ட பேதை பெருமான். நஞ்சை உண்டு அமுதத்தை கொடுத்தவன் அந்த பெருமானை பேதை பெருமான் என்று சொல்கிறார். உழைக்க தெரியாத ஆளா இருக்கிறாயா? நஞ்சு எடுத்துன்னு அமுது கொடுப்பாங்களா யாராவது? அதனால அவன் ஒரு பேதை பெருமான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. இறந்தார் என்பும். சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். இறந்தார் என்பும் எருக்கும் சூடி புறங்காட்டாடும் புனிதன் கோயில் சிறந்தார் சுற்றம் திருவென்றின்ன துறந்தார் சேரும் சோற்று துறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இறந்தார் என்பும் எருக்கும் சூடி என்று பெருமான்
யாரும் விரும்பாத பொருளா எடுத்து அணிக்கிறான். அதனால் அவனுக்கு கங்காளன் பேரு. அந்த கங்காளன் எப்படி இருக்கிறான்? திரு என்று இருக்கிறான். சுற்றம் திரு என்ன என்ற திரு ஆகிய சிவன். இங்க சுற்றம் திரு என்பது சிவன் அடியார்களை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. காமன் பொடியா செல்வம் அம்மாவாங்க. செல்வம். பாரு. காமன் பொடியாய் கண் ஒன்று இமைத்த ஓமக்கடலார் உகந்த இடமாம் தேமென் குழலார் தேக்கை புகைத்த தூபம் விசும்பார் சோற்று துறையே. தேமென் குழலார் சேக்கை புகைத்த தூபம் விசும்பார் சோற்று துறையே. திருச்சிற்றம்பலம். காமன் பொடியா கண் ஒன்று இமைத்து என்று அந்த நெற்றிக் கண்ணினாலே காமனை வரைத்து நம்முடைய ஆசைகளை எல்லாம் சுத்தரிக்கிறான் என்ற செய்தியை சொல்கிற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. இளையால் அன்பால். முருசாமி ஐயா வாங்க. ஐயா 8வது பாட்டு ஐயா. 9வது பாட்டுங்கய்யா. 794 9. இளையால் அன்பால். இளையால் அன்பால் ஏத்தும் அவர்க்கு இளையால் அன்பால் ஏத்தும் அவர்க்கு நிலையா வாழ்வை நீத்தார் இடமா தலையால் தாழும் தவத்தோர்க்கென்றும் தொலையா செல்வ சோற்று துறையே. நன்றி ஐயா. பெருமான பூ கொண்டு வழிபடல, இலையாலும் வழிபடலாம். அதான் பத்திர புஷ்பம்னு சொல்லுவாங்க. பத்திரம் என்பது இலை தானே. அதனால யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை என்ற வகையிலே இலையால் மூலம் பெருமானை வழிபடலாம். ஆனால் அன்பால் வழிபட வேண்டும். ஆசை ஏதுமின்றி அன்பால் வழிபட வேண்டும். இலையால் அன்பால் ஏத்தும் பெருமான். அவன் யாரு? தொலையா செல்வன் என்று அந்த பெருமானுடைய திருப்பெயரை கூப்பிட்டு தொலையா செல்வன் சொற்றுத்துறையே என்கிறார். வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு. சுற்றார் தருநீர். சுற்றார் தான் போடுது. சுற்றார் திருச்சிற்றம்பலம். சுற்றார் தருநீர் சோற்று துறையுள் முற்றாமதி சேர் முதல்வன் பாதத்து அற்றாரடியார் அடிநாயூரன் சொற்றான் இவை கற்றார் துண்டு இளரே. சிவாயிடமா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாழ்க வாழ்க. சுற்றார் தருநீர் என்பதே பெருமான். பெருமானை சுற்றியுள்ளவர்கள் யாரு? அவனுடைய தொண்டர்கள் தான். அவன் அந்த தொண்டர்கள் தரும் பூவையும் நீரையும் ஏற்றுக்கொண்டு அவன் நமக்கு அருள் செய்கிறான் என்ற வகையில அந்த பெருமானை நோக்கி சொன்ன இந்த பதிகம். அந்த அடியார் அடிநாய் ஊரன். அப்படிப்பட்ட அடியார்கள், அந்த அடியாருக்கு அடியனாக இருக்கிற இந்த ஊரன் சொன்ன பாடலை கற்றார் துன்பிலார் என்று சொல்லி இந்த தேவாரத்தை கற்றார் துன்பம் இல்லை என்று பதிக பலன் சொல்லுகிறார். வாழ்க வாழ்க. இதோட நினைத்துவோம். மிச்சம் நாளைக்கு பொன்னூசல் பாடி திருக்கோயில் அடைப்பித்தல் வாழ்த்து. கோபால் சரிதா இருக்கீங்களா? பொன்னூசல் படிங்க. திலகவதி அம்மாளுக்கு மீட் ஓபன் பண்ண போல. ஆமா, திலகவதி அம்மா, சொக்கம்மாளுங்களா மீட் ஓபன் பண்ணோம். விமலா, கோபால் சரிதா இருக்கீங்களா? லலிதா அம்மா படிங்க பொன்னூசல் 7வது பாட்டு. நான் வெளியே இருக்கேன் ஐயா. நமசிவாய ஐயா. காதல கேட்டுக்கம்மா. கேட்டுக்கிறேன் ஐயா, கேட்டுக்கிறேன். நமசிவாய். நமஸ்காரம். மல்லிகா அம்மா படிங்க 7வது பாட்டு பொன்னூசல். மல்லிகா அம்மா இருக்கீங்களா? இருக்கங்கய்யா, நான் அடுத்தது படிக்கிறேங்கய்யா. சரிம்மா. நித்திலாமா இருக்கீங்களா? மூடல் படிக்கிறேங்கய்யா. நித்திலாமா படிங்க. நித்திலாமா வாய்ப்பு இல்லைங்கய்யா. திலகவதி அம்மா வாங்க. கேட்டுக்கிறாங்களா?
தனலட்சுமி படிக்கிறேங்க. எத்தனாவது படிக்கிறோம்? 7 தனலட்சுமி படிக்கிறேங்கய்யா. படி. மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை சாதாடு கொன்றை சடையானடியாருள் போதாட்டி நாயேனை ஆட்கொண்டனே தொல் பிறவி சீதொடா வண்ணம் திகழ பிற பருப்பான் காதாடு கொண்டலங்கள் பாடி கசிந்து அன்பால் போதாடு போன்முளையீர் பொன்னூசலாடாமோ காதாடு கொண்டலங்கள் பாடி கசிந்து அன்பால் போதாடு போன்முளையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருக்கதம் அடைக்க இப்ப படிங்க மல்லிகாமா. படிக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. வீடு மின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையானடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணி சேர்க்கதவது அடையாமே உடைபாட்டுருகி போற்றுவோம் உயங்கண் நாள்வான் புகழ்கலையே உயங்கண் நாள்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து படிங்கம்மா. சொக்கம்மாள் படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்லகதிக்கு அதுவோர் குறையில்லை கண்ணில் நல்ல குரு கழுமலர் வளர்நகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றி. திலகவதி அம்மாவாக. தனம் தரும் கல்வி தரும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதிர் பிரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. சிலையது வெஞ்சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இலை நுனைவே தடக்கையன் ஏந்திழையாள் ஒரு கூரன் அலைபுணல் சூழ் பிரமபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே நீடுலகில் பெறலாமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமிலாயினம் தரும் நல்லன எல்லாம் தரும் நண்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாய்ப்புக்கு நன்றிங்க. விமலா ஆத்தூர். விமலா வாங்க. இருக்கீங்களா ஐயா? அம்மா பாட மாட்டாங்க ஐயா. சரிங்க ஐயா. படிங்க. வான்மையில் வராது பெய்ய படிங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க படிங்க. கல்லா கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும்
துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. திருச்சிற்றம்பலம். சங்கரையா வாங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க. படி. நடராஜையா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வுதர் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பாட்டை நாம் பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று மனமொழி மேகலாலை பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி திருச்சிற்றம்பலம் வணங்கி நிகழ்ச்சி இணைந்து நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:50 திருத்தொண்ட தொகை பாடி 10 மணிக்கெல்லாம் பொன்னூசல் பாடி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு நிகழ்ச்சி இணைந்து நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய. கடைசி 2 பாட்டு பாடலையா? வான்மிகில் பாடல, அது பாடி முடிங்க. திருச்சிற்றம்பலம். யாரா படிக்கிறீங்களா? வான்மிகில் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினர் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமே சூழ்க வையகம் துயர் துயர்கவே வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறிய நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:45 சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. நன்றி, வணக்கம்.